திராவிட தமிழர் கட்சியினுடைய தலைவர் அன்பு சகோதரர் வெண்மணி அவர்கள் திசை காட்டும் திராவிடம் என்ற பெயரில் இன்று நடத்தி கொண்டிருக்கிற இந்த மாநாடு அடித்தட்டு மக்களுடைய பிரச்சனைகளை அரசுக்கு எடுத்துரைக்கக்கூடிய, அரசுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு மாநாடாக மிகச்சிறப்பாக இது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாநாட்டினுடைய தீர்மானங்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு கண்டிப்பாக சென்று சேரும். அதன் மூலமாக அருந்ததிய மக்கள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பலனை கண்டிப்பாக அடைவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற யாரையும் நான் விட்டுவிட மாட்டேன், எல்லோருமே முன்னேற வேண்டும் என்று முதலமைச்சர் சூழலிட்டுக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் அனைவரும் முன்னேறிவிட்டார்கள் என்று சொன்னால் கொங்கு மண்டலத்தில் இருக்கிற அருந்ததியர் முன்னேறி இருக்க வேண்டும். இருக்கிற மக்களிலேயே அடித்தட்டு மக்களாய், அடிமூட்டையாய் இருக்கின்ற மக்கள் அருந்ததிய சமுதாயத்தினுடைய மக்கள். அந்த மக்களை முன்னேற்றுவதன் மூலமாகத்தான் தமிழகத்தில் இருக்கிற அனைவரும் முன்னேறியதாக ஆக்க முடியும். அப்போதுதான் அதற்கான அர்த்தம் பிறக்கும். அப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கு இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் பொழுது, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த 5 ஆண்டுகளிலே பல்வேறு திட்டங்களை அடித்தட்டு மக்களை குறிவைத்துத்தான் இன்றைக்கு அறிவித்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். மாதம் 1000 ரூபாய் கொடுக்கின்ற மகளிர் உரிமை தொகை திட்டமாக இருந்தாலும், பேருந்திலே இலவசமாக பயணிக்கிற விடியல் பயணமாக இருந்தாலும், அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு கல்லூரி செல்லும் பொழுது அங்கு மாதம் 1000 ரூபாயாக இருந்தாலும், பள்ளிகளிலே காலை சிற்றுண்டியாக இருந்தாலும், தூய்மை பணியாளர்களுக்கான சிற்றுண்டியாக இருந்தாலும், இதை போன்ற அனைத்து திட்டங்களுமே தமிழ்நாட்டினுடைய அடித்தட்டு மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்திருக்கிற திட்டங்கள். இதன் மூலமாக அதிகமாக பயன்பெறுவது அடித்தட்டில் இருக்கிற ஏழை மக்கள் என்பதை முதலமைச்சர் அவர்கள் அறிந்துதான் இதையெல்லாம் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். அதையெல்லாம் புரிந்து கொண்ட அருந்ததிய சமுதாய மக்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய கரங்களை வலுப்படுத்துவதற்காக அவரோடு இன்றைக்கு இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இனி வருகிற காலத்திலே இன்னும் அவருடைய முன்னேற்றத்தை கவனத்திலே கொண்டு அதை குறியாக வைத்து பல்வேறு திட்டங்களை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார், அதை செயல்படுத்துவார். அதையெல்லாம் அருந்ததிய சமுதாயம் பயன்படுத்திக் கொண்டு நீங்கள் முன்னேற வேண்டும் என்று என்னுடைய ஆசையைத்தான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். கடைசியாக நான் சொல்லிக் கொள்வதெல்லாம், அருந்ததிய சமுதாய மக்கள் பல தலைமுறைகளாக எடுப்பார் கைப்பிள்ளையாக இருந்து விட்டார்கள். அவர்களுக்குள்ளே அந்த ஒற்றுமை இல்லாமல் பல இழப்புகளை சந்தித்திருக்கிறார்கள். இன்றைக்கு பல்வேறு அமைப்புகள் விழிப்புணர்வோடு அருந்ததிய சமுதாயத்திற்காக தோன்றி இன்றைக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பு சகோதரர் வெண்மணி அவர்களும் இந்த இயக்கத்தின் மூலமாக இன்றைக்கு தான் சார்ந்த அந்த சமுதாய மக்களுக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள